ஒரு அழகான கிராமத்தில் துணிக்குருவியும் சீச்சுக்குருவிகளும் வாழ்ந்து வந்தது. துணிக்குருவி ஒரு சிறிய ஹோட்டலை வைத்து நடத்தி வந்தது. அப்பொழுது காலுக்காகமோ துணிக்குருவியிடம் வந்து, உன் ஹோட்டலில் வியாபாரமே ஒன்றுமே ஆகவில்லை, எதற்கு ஹோட்டல் வைத்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு துணிக்குருவியோ, நான் என் உழைப்பில் என்னால் முடிந்த ஒரு தொழிலை செய்கிறேன், கண்டிப்பாக வியாபாரம் நடக்கும் என்று தன்னம்பிக்கையோடு பேசியது. பிறகு திடீரென மழை பெய்ததால் துணிக்குருவியும் அதனுடன் சீச்சுக்குருவிகளும் உடனடியாக பறந்து சென்று துணிக்குருவியின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கு சமைத்து வைத்திருந்த உணவுகளை அவர்களும் பக்கத்து வீட்டுக்காரர்களும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்டார்கள். பிறகு இரவு நேரத்தில் சீச்சுக்குருவி உறங்கிவிட்டாள். துணிக்குருவியோ கவலையோடு ஜன்னலில் வேடிக்கை பார்த்து யோசித்து கொண்டிருந்தாள். இன்று நம் ஹோட்டலில் ஒரு வியாபாரமும் நடக்கவில்லையே, நாளையாவது சீக்கிரமாக எழுந்து சென்று முன்கூட்டியே அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாள். மறுநாள் காலை பொழுது விடிந்தது. துணிக்குருவி சீக்கிரமாக எழுந்து உணவு தயாரிப்பதற்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு ஹோட்டலிற்கு பறந்து சென்றாள். பிறகு அங்கும் காலுக்காகம் வந்து, இன்றைக்கும் உனக்கு ஒரு வியாபாரமும் ஆகாது, எதற்கு தேவையில்லாமல் ஹோட்டல் வைத்து கொண்டிருக்கிறாய் என்று கேலி செய்தது. ஆனால் துணிக்குருவியோ அதனை கண்டுக்கவில்லை. பிறகு ஹோட்டலில் 2-3 வாடிக்கையாளர்கள் வந்தார்கள். துணிக்குருவியின் சமையல் மிகவும் அருமையாக இருக்கிறது என்று சொல்லி அனைவரும் நன்றாக சாப்பிட்டார்கள். பிறகு காலுக்காகம் துணிக்குருவியிடம், கிட்டுவை பார்த்தாயா, அவனை காணவில்லையே என்று கேட்டது. அதற்கு துணிக்குருவி, நான் பார்க்கவில்லை என்று கூறியது. அதற்கு சீச்சுவோ, நான் பார்த்தேன் அத்தை, அவன் அந்த மரத்தில் விளையாடி கொண்டிருந்தான் என்று கூறியது. காலுக்காகமோ, ஓ அப்படியா என்று சொல்லிவிட்டு கிளம்பியது. சீச்சுக்காகம், அம்மா, இன்னைக்கும் மழை வருகிறது அம்மா, நாம் சீக்கிரமாக வீட்டிற்கு செல்லலாம் என்று கூறியது. பிறகு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வீட்டிற்கு சென்றார்கள். காலுக்காகத்திடம் கிட்டு, அம்மா, எனக்கு மிகவும் பசிக்கிறது என்று கேட்டது. அதற்கு காலுக்காகமோ, இன்று மழை பெய்யாது என்று நினைத்து நான் ஒன்றும் வீட்டில் சமைக்கவில்லை என்று கூறியது. நான் துணிக்குருவியிடம் சென்று ஏதாவது வாங்கி வருகிறேன் என்று சொல்லி கிட்டுவை வீட்டில் விட்டு சென்றது. அப்பொழுது மழை அதிகமாக பெய்தது. மழையில் காலுக்காகம் அடித்து செல்லப்பட்டது. துணிக்குருவி காலுக்காகத்திடம், ஏன் இப்படி வருகிறாய் என்று கேட்டது. அதற்கு காலுக்காகம் நடந்த அனைத்தையும் துணிக்குருவியிடம் கூறியது. அப்பொழுது கிட்டுவை நான் வீட்டில் விட்டுவிட்டு வந்து விட்டேன் என்று காலுக்காகம் கூறியது. துணிக்குருவி உடனடியாக ஒரு மாட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு காலுக்காகத்தின் வீட்டிற்கு சென்று காலுக்காகத்தையும் கிட்டுவையும் அனைவரையும் காப்பாற்றி தனது வீட்டிற்கு கொண்டு வந்தது. காலுக்காகம் துணிக்குருவியிடம் இப்படி கூறியது, துணிக்குருவியே, நான் உன்னையும் உனது ஹோட்டலையும் கேலி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் நீ அதனை மனதில் வைத்து கொள்ளாமல் எங்களை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி என்று கூறியது. அதற்கு துணிக்குருவியோ, ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, நான் அதனை பெருசாகவே நினைக்கவில்லை. நீங்கள் அனைவரும் இப்பொழுது பசியோடு இருப்பீர்கள், நான் உங்களுக்கு சென்று சாப்பாடு எடுத்து வருகிறேன் என்று கூறியது. துணிக்குருவி அனைவருக்கும் உணவு கொடுத்து சாப்பிட சொல்லியது. இப்பொழுது அனைவரும் நன்றாக சாப்பிட்டார்கள். மழையின் காரணமாக அந்த வழியாக சாப்பாடு இல்லாமல் வருபவர்களுக்கும் துணிக்குருவி சாப்பாடு கொடுத்து சாப்பிட சொல்லியது. அன்று இரவு முழுவதும் மழை அதிகமாக பெய்தது. வெள்ளமும் ஏற்பட்டது. மறுநாள் காலையில்தான் வெள்ளம் குறைய ஆரம்பித்தது. மறுநாள் காலையில் துணிக்குருவி ஆற்றங்கரையில் நின்று வெள்ளம் குறைந்து விட்டதா என்று பார்த்தது. அந்த இடத்திற்கு காலுக்காகம் வந்து துணிக்குருவியிடம் இப்படி கூறியது, துணிக்குருவியே, உனது வீட்டின் மரத்தில் ஒரு அதிசயம் நடக்கிறது, என்னவென்று போய் பார் என்று கூறியது. என் வீட்டின் மரத்தில் அதிசயம் நடக்கிறதா, என்னவென்று பார்க்கிறேன் என்று சொல்லி அங்கிருந்து வீட்டிற்கு துணிக்குருவி பறந்து சென்றது. என்னவென்று போய் பார்த்தால், துணிக்குருவியின் வீட்டின் மரத்தில் வைரங்களும் வைடூரியங்களும் அந்த மரத்தில் மலர்ந்து கொண்டிருந்தது. துணிக்குருவியும் அதனுடன் குட்டிகள் சீச்சுக்குருவியும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் நேரில் தோன்றினார். துணிக்குருவியும் சீச்சுக்குருவிகளும் கையெடுத்து கடவுளை வணங்கினார்கள். கடவுள் துணிக்குருவியிடம் இப்படி கூறியது, உன்னையும் உன் தொழிலையும் கேலி செய்தவர்கள் என்று கூட பாராமல் அவர்களுக்கு உதவி செய்த உன் நல் உள்ளத்தை பாராட்டியே நான் இவ்வாறு செய்தேன் என்று கூறி கடவுள் அந்த இடத்தை விட்டு மறைந்தார். நன்றி, வணக்கம்.